எந்த மொழியிலுமே பல வார்த்தைகளை மட்டும் தெரிந்து பிரயோஜனம் இல்ல. உதாரணத்துக்கு குதிரை, ஓடு, போகிறான், ஒரு செல்கிறான். அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் தெரியும் வைங்களேன். ஆனா, அத ஒரு வாக்கியமா பண்ணணும். குதிரையை ஓட்டிக்கொண்டு செல்கிறான். எப்படி அந்த வார்த்தைகள நம்ம ஓட்டிக்கொண்டு, செல்கிறான், குதிரையை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம யூசேஜ் ஆங்கிலத்துல எப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்துல நெறைய வார்த்தைகள் தெரிய வேண்டியது நல்லதுதான். தெரிஞ்சா நல்லதுதான். ஆனா அது கூட நம்ம இந்த மாரி யூசேஜஸ், ஃப்ரேசஸ் இந்த மாதிரி எப்படி ஒரு வார்த்தைக்கு பிறகு என்ன வார்த்தை வருது? அத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுல இப்போ அ இஸ் வைத்து நம்ம சில வாக்கியங்கள அமைக்கலாம். இஸ், ஐஎஸ் இஸ். இஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கும்போது, அது அநேகமா கேள்வியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு, அ இஸ் இட் எ புக்? இஸ் இட் எ புக்? இது ஒரு புத்தகமா? இது ஒரு புத்தகமா? இஸ் இட் எ புக்? அதான் அதனுடைய ஒழுங்கு. இஸ் இட் எ கேட்? இது ஒரு பூனையா? இப்போ இது இது என்னவாக இருக்கிறது என்று கேட்பதற்கு இஸ் இட் யூஸ் பண்ணலாம். இது என்னவாக இருக்கிறது? பூனையா? புத்தகமா? இஸ் இட் எ கேட்? இஸ் இட் எ புக்? அதே போல இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இஸ் இட் ரெய்னிங்? இஸ் இட் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டிருக்கிறதா? இஸ் இட் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டிருக்கிறதா? இஸ் இட் டார்க்? எப்படி இருக்கிறது? இஸ் இட் டார்க்? இஸ் இட் டார்க்னா இருளாக இருக்கிறதா? இருட்டாக இருக்கிறதா? இஸ் இட் குட்? இது நன்றாக இருக்கிறதா? இஸ் இட் குட்னா நன்றாக இருக்கிறதா? இஸ் இட் கம்ஃபர்டபிள்? இஸ் இட் கம்ஃபர்டபிள்னா சுகமாக இருக்கிறதா? அல்லது வசதியாக இருக்கிறதா? இஸ் த சேர் கம்ஃபர்டபிள்? அந்த சேர் வசதியா இருக்கா? சுகமாக இருக்கிறதா? அதான் கம்ஃபர்டபிள்ன்னு சொல்றது. சரி இந்த சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ்க்காக என் கூடவே சொல்லி பாருங்க. இஸ் இட் ஏ புக்? இஸ் இட் ஏ புக்? இஸ் இட் ஏ கேட்? இஸ் இட் ஏ கேட்? இஸ் இட் ரெய்னிங்? இஸ் இட் ரெய்னிங்? இஸ் இட் டார்க்? இஸ் இட் டார்க்? இஸ் இட் குட்? இஸ் இட் குட்? கா சவுண்ட் வரணும். இஸ் இட் குட்? இஸ் இட் கம்ஃபர்டபிள்? இஸ் இட் கம்ஃபர்டபிள்? சில டைம் கம்ஃபர்டேபிள் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ல உச்சரிப்பு கிடையாது. கம்ஃபர்டபிள், கம்ஃபர்டேபிள் கிடையாது. அது சரியான உச்சரிப்பு கிடையாது. கம்ஃபர்டபிள் தான் சரியான உச்சரிப்பு. இஸ் இட் கம்ஃபர்டபிள்? இஸ் இட்ல என்னவாக இருக்கிறது? எப்படியாக இருக்கிறது? அது 2யும் பார்த்துட்டோம். அது மட்டுமல்ல, அவர் அல்லது அவள் யாராக இருக்கிறார்? அவரா? அப்படிலாம் கேட்க கூட இந்த இஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ இஸ் இஸ் இட்டுக்கு பதிலா இஸ் ஹி ஆயிரும். இஸ் ஹி குமார்? இஸ் ஹி குமார்னா அவர் குமாரா? இஸ் ஹி குமார்னா அவர் குமாரா? இஸ் ஹி அ ஸ்டூடெண்ட்? இஸ் ஹி அ ஸ்டூடெண்ட்னா அவர் ஒரு மாணவரா? இஸ் ஹி எ ஸ்டூடெண்ட்? அவர் ஒரு மாணவரா? ஒரு நிலைமையை, ஒரு மனிதனுடைய நிலைமையை கூட சொல்ல இந்த இஸ் பயன்படுத்தலாம். அப்ப எப்படி வரும்? இஸ் ஹி ஹாப்பி? இஸ் ஹி ஹாப்பின்னா அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? அப்புறம் அவர் என்ன செய்கிறார் இந்த நேரத்தில்? இஸ் ஷி கமிங்? அவர் வருகிறாரா? இஸ் ஷி கமிங்? ஷி என்பது பெண்ணை குறிக்கிறது. இஸ் ஷி கமிங்? அவர் வருகிறாரா? இஸ் ஷி கமிங்? அப்புறம் இஸ் ஷி பிளேயிங்? அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறாரா? இஸ் ஷி பிளேயிங்னா அவர் விளையாடுகிறாரா? இஸ் ஷி பிளேயிங்? இஸ் ஷி டான்சிங்? அவர் நடனம் ஆடுகிறாரா? நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாரா? அந்த மாதிரி அப்போ இது எல்லாமே இந்த இஸ் ஹி, இஸ் ஹி, ஷி எல்லாமே நிகழ்காலத்துல தான். நிகழ்காலத்துல இஸ் ஹி, இஸ் ஷி, இஸ் இட் எல்லாமே நிகழ்காலத்துல தான். இஸ் அநேகமாக நிகழ்காலத்திற்கான ஒரு வார்த்தை. இப்ப நடக்கிற காரியங்கள். முடிந்த காரியங்கள் அல்ல. இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் இஸ் நம்ம சொல்லும்போது இப்ப நடக்கிறத பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
அப்ப இஸ் இட்டும் அப்படிதான். இஸ், ஹி, இஸ், ஷி எல்லாமே வந்து நிகழ்காலத்துல வரக்கூடிய இதுதான். இதே வந்து ம் இதெல்லாம் ஒருமையில. நிகழ்காலத்துல ஒருமை. ஒருத்தர பற்றி சொல்லும்போது, ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது தான் இஸ் வரும். ஒருவரை பற்றி, ஒரு பொருளை பற்றி இப்பொழுது நிகழ்காலத்தில் சொல்லும்போது அந்த இஸ் வரும். அ அப்ப இது ஒரு டைம் சொல்லிருவோம். இஸ் ஹி குமார்? இஸ் ஹி குமார்? இஸ் ஹி a student? Is he a student? Is he happy? Is he happy? Is he playing? Or is she playing? Is she playing? Is she dancing? Is she dancing? ம். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சொல்லணும். நான் சொல்லும்போது கூடவே சொல்லுங்க. வேற நேரத்துல உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுங்க. கண்ணாடிய பார்த்து பேசினாலும் சரி. அந்த வாயெல்லாம் வந்து நம்ம அந்த உதடு, நாக்கெல்லாம் வந்து அத பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து இந்த அடுத்த வீடியோல வந்து பன்மையில வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். நன்றி. வணக்கம்.